இன்றைய இந்த ஹுத்பா பிரசங்கத்தில் நல்லவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தியவர்களையும் மோசமானவர்களாக கெட்டவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தியவர்களையும் இங்கே பதிவு செய்யலாம் என்று எண்ணுகின்றேன். நிச்சயமாக அல்லாஹுடைய பார்வையில் நல்லவனாக வாழ்ந்து மௌத்தாக வேண்டும் என்று ஆசைப்படுகிற எல்லா மக்களுக்கும் இந்த உபதேசம் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல மனிதர்கள் என்று பலரை அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களிலே ஒருவர் தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், தபரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஹைருன் நாசி அன்ஃபஉஹும் லின்னாஸ். மனிதர்களில் சிறந்தவர்கள் மனிதர்களுக்கு அதிகமாக பிரயோசனம் தரக்கூடியவர்கள் என்று சொல்கிறார்கள். மனிதனை பொறுத்தவரையில் கூடுதலாக சுயநல சிந்தனை உள்ளவன், தானும் தன்னுடைய பாடும் என்று கூடுதலாக எண்ணக்கூடியவன் தான் மனிதன். இருந்தாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மனிதர்களிலே சிறந்தவன் மனிதர்களுக்கு அதிகமாக பயன் தரக்கூடியவன். இதை இன்னமொரு ஹதீஸிலே அவர்கள் குறிப்பிடும் போது, அஹப்புன் நாசி இலல்லாஹ், அல்லாஹுக்கு விருப்பமான மனிதன், மிகவும் விருப்பமான மனிதன் யார் என்றால் அன்ஃபஉஹும் லின்னாஸ், மனிதர்களுக்கு அதிகமாக பிரயோசனம் தருபவன். எப்படி பிரயோசனம் தருவான்? யக்ஷிஃபு அன்ஹு குர்பா, மனிதனிடத்தில் காணப்படக்கூடிய துன்பங்களை துயரங்களை அவன் துடைப்பான். ஒரு மனிதனுக்கு ஒரு துன்பம் நேர்ந்திருக்கிறது, ஒரு துயரம் ஏற்பட்டிருக்கிறது என்றால் இவன் போய் அவனுடைய அந்த துன்பத்தை துயரத்தை நீக்குவதற்காக வேண்டி பாடுபடுவான். அவு யக்தி அன்ஹு தைனன், அல்லது ஒரு மனிதனுக்கு கடன் இருக்கிறது என்றால் அந்த கடனை எப்படியோ அடைத்து கொடுக்க வேண்டும் என்று இவன் நினைப்பான். அவு யத்ருது அன்ஹு ஜூஅன், அல்லது மனிதர்களுக்கு காணப்படக்கூடிய பசியை போக்குவதற்காக வேண்டி பாடுபடுவான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், வல அன் அம்ஷி அமா அஹின் லீ ஃபி ஹாஜா, என்னுடைய ஒரு சகோதரன் ஒரு தேவையோடு இருக்கிறான், அவனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக அவனோடு செல்வது என்பது அஹப்பு இலைய மின் அஅதகிஃப ஃபி ஹாதல் மஸ்ஜிதி ஷஹ்ரன். இந்த பள்ளியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியை சுட்டிக்காட்டி சொல்கிறார்கள், இந்த பள்ளியிலே ஒரு மாத காலம் இஅ்திகாஃப் இருப்பதை விட அதுதான் எனக்கு மிக விருப்பமானது என்கிறார்கள். என்னுடைய ஒரு சகோதரனின் தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனோடு நான் செல்வது என்பது மஸ்ஜித் நபவியில் ஒரு மாதம் இஅ்திகாஃப் இருப்பதை விட எனக்கு விருப்பமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நல்லவர்களாக நாம் இருந்தால் ஏனைய மனிதர்களுக்கு பயன் தரக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். ஏனைய மனிதர்களுடைய கஷ்டங்களிலே, அவர்களுடைய பிரச்சனைகளிலே, அவர்களுடைய துன்பங்களிலே, அவர்களுடைய துயரங்களிலே கை கொடுக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். பொதுவாக நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த புதினம் பார்த்தல் என்கிற அந்த தன்மை கைவிடப்பட வேண்டும். மற்றவனுக்கு ஏதாவது ஒன்று என்றால் அதை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள், விமர்சனம் செய்து கொண்டிருப்பார்கள், அல்லது அதை புதினம் பார்ப்பதற்காக போவார்கள். இப்போது நீங்கள் பார்க்கலாம், வீதியிலே ஒரு இடத்திலே விபத்து ஏற்படுகிறது என்றால் பெரும் கூட்டம் நிற்கும், மிக பெரும் கூட்டம் அந்த இடத்திலே சேரும். ஆனால் அவனை தூக்கி ஒரு ஆட்டோவிலே ஒரு வாகனத்திலே ஏற்றி மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு முன்வர மாட்டார்கள். ஒரு நாள் நம்முடைய வீதியிலே, பிரதான வீதியிலே ஒரு விபத்து நடக்கிறது. அந்த விபத்து நடக்கும் போது நான் அந்த வீதியை கடக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. கொத்துபாவுக்காக வெளியூருக்கு போகும்போது அந்த இடத்திலே விபத்து நடக்கிறது. போனால் நம்முடைய ஊர் பிள்ளைகள் 2 பேர் மோட்டார் பைக் விபத்து, ஆட்டோக்கள் வருகின்றன. அதுவும் இந்துக்களுடைய ஆட்டோ அல்ல, நம்முடைய ஊர் மக்களுடைய ஆட்டோ. அதிலும் நான் பார்த்த மிக ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், மார்க்கம், தாவா, தீன் என்று பேசி ஃபேஸ்புக்குகளில் எல்லாம் மிக காரசாரமாக எழுதக்கூடிய ஒரு சகோதரரும் அந்த இடத்தில் வருகிறார். அங்கே விபத்துக்குள்ளாக இருக்கிற சகோதரர்களை ஆட்டோவில் ஏற்றுவதற்காக இவருடைய ஆட்டோவுக்கு கை போடும் போது இவர் நிறுத்தாமல், சில நேரம் அவருக்கு தேவை இருந்திருக்கலாம், ஆனால் இதைவிட பெரிய தேவை அன்று மருத்துவமனையில் இருக்கவில்லை என்பதுதான் என்னுடைய கணிப்பாகும். அங்கே நிறைய பேர் தப்பிக்கொண்டு சென்றார்கள்.
அதிலே இப்படியான ஒரு சகோதரரும் தன்னை காப்பாற்றி கொண்டு செல்கிறார். என்னென்றால் புதினம் பார்ப்பது, விமர்சனம் செய்வது என்பதிலே தெளிவாக இருக்கிறோமே தவிர உதவி செய்வது, மற்றவனுக்கு பயன் தரக்கூடிய காரியங்களில் ஈடுபடுவது என்பது பெரும்பாலானவர்களிடத்தில் கிடையாது. சில நேரங்களில் அனர்த்தம் ஏற்படுகிறது. அல்லாஹுடைய ஒரு சோதனை அது. அனர்த்தம் ஏற்பட்டால் அல்ஹம்துலில்லாஹ் இப்படியான நல்ல மக்கள் சிலர் களத்துக்கு வருவார்கள். வந்து மக்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டுமோ செய்வார்கள். அவர்களை அந்த அனர்த்தத்திலிருந்து காப்பாற்றுவார்கள். அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்றால் அதற்குரிய ஏற்பாட்டை செய்வார்கள். அவர்களுக்கு மருத்துவ உதவிகள் செய்ய வேண்டும் என்றால் செய்வார்கள். இன்னும் ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது. எப்படிப்பட்டவர்கள் என்றால், நம்முடைய ஊர் பாசையில் சொல்வதாக இருந்தால் வைக்கல் கந்தலில் படுக்கக்கூடிய நாய்களை போன்றவர்கள். அவர்கள் செய்யவும் மாட்டார்கள், செய்ய விடவும் மாட்டார்கள். செய்கிறவர்களை பற்றி மிக மோசமான விமர்சனங்களை ஆதாரங்கள் இல்லாமல், உறுதிப்படுத்தப்படாமல் ரோட்ல போற வார செய்திகளை எல்லாம் கேள்விப்பட்டு அவர்களை தொல்லைப்படுத்தி கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் செய்யவும் மாட்டார்கள் என்பது மிக கவலையான விஷயமாகும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் மக்களுக்கு பிரயோசனம் தரக்கூடிய காரியங்களை அதிகமாக செய்ய வேண்டும். வேறு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் பொது பணிகளில் கூடுதலாக ஈடுபட வேண்டும். இப்போ சமுதாயத்தில் வந்தால் ஃபித்னா தான் தெரிகிறது. நல்லது செய்ய வருகிறவர் சோதனைகளை சந்திக்கிறார். அவர் பள்ளிவாசல் தலைவராக இருக்கலாம், பள்ளிவாசல் நிர்வாகியாக இருக்கலாம், அல்லது ஊரிலே சில அனர்த்த முகாமைத்துவ குழுக்களை உருவாக்கி செயற்படுகிறவர்களாக இருக்கலாம், அல்லது இஸ்லாமிய பணிகளில் ஈடுபடுகிறவர்களாக இருக்கலாம். உங்களுக்கு தெரியும், நம்முடைய சமுதாயம் அவர்களை தொல்லைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அவர்களும் மன உளைச்சலுக்கு உள்ளாகிறார்கள் தான். இருந்தாலும் கூட அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? மக்களுடைய தொல்லைகளுக்கு பயந்து ஒதுங்குகிறவனை விட, மக்களுடைய தொல்லைகளுக்கு பயந்து மக்களை விட்டு ஒதுங்கி தனியாக உட்கார்ந்து இருக்கிறவனை விட மக்களோடு சேர்ந்து அவர்களுடைய தொல்லைகளை பொறுத்துக் கொள்பவன் தான் சிறந்த மனிதன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இவர்கள் சொல்லுவதை சொல்லட்டும், ஏசுவதை ஏசட்டும். ஒரு ஆறுதலுக்கு நாம் என்ன சொல்லலாம் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விமர்சனம் செய்யும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் பல தடவைகள் ஹுத்பாக்களிலே குறிப்பிட்டிருக்கிற ஒரு ஹதீஸ் தான், அவர்கள் புகாரியிலே வருகிற ஹதீஸ். ஒரு பங்கீடு செய்கிறார்கள். சஹாபாக்கள் மத்தியிலே இருந்த சில சதக்காக்கள் வந்திருக்கிறது. அந்த சதக்காக்களை பங்கீடு செய்யும் போது ஒருவராக அவருடைய பங்கை எடுத்துக்கொண்டு போகிறார். போகும்போது வழியிலே ஒருவர் நின்று கொண்டு அவரை ஹதீஸ்களை அறிஞர்கள் அடையாளப்படுத்தும் போது அவர் ஒரு முனாஃபிக் என்று சொல்கிறார்கள். அவர் இடையிலே போகும்போது நிற்கிற மக்களை சந்தித்து சொல்கிறார், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பங்கு வைப்பது சரி, ஆனால் நீதமாக நடக்கவில்லை. அவருக்கு தெரிந்தவர்களுக்கு, அவருக்கு நெருக்கமானவர்களுக்கு அதிகமாக கொடுக்கிறார், ஏனையோருக்கு அவர் அநியாயம் இழைக்கிறார் என்று சந்தில போய் நின்று விமர்சனம் செய்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருந்த நபித்தோழர் ஒருவருக்கு கோபம் வந்து விட்டது. உடனே சொன்னார், முகத்திலே சொன்னார், இதை அல்லாஹுடைய தூதரிடத்திலே போய் நான் சொல்லுவேன் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஓடோடி வந்து, யா ரசூலல்லாஹ், இப்படி ஒருவர் பேசிக்கொண்டு போகிறார் என்று சொன்னபோது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் மாதுளம் பழம் போன்று கோபத்தினால் சிவந்தது. மிக கடுமையாக ஆத்திரப்பட்டார்கள், கவலைப்பட்டார்கள். நிச்சயமாக இப்படி செய்யக்கூடியவர்களுக்கு கவலையும் ஆத்திரமும் வருவது தவிர்க்க முடியாது. ஏனென்றால் நிறைய தியாகங்களை அவர்கள் செய்திருப்பார்கள். இப்படி பேசிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு அது ஒன்றும் புரியாது. எனவே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் அப்படி செவந்து கோபம் வருகிறது. இருந்தாலும் அவர்கள் ரியலைஸ் பண்ணுகிறார்கள். எப்படி சொன்னார்கள் தெரியுமா? லகது ஊதிய மூசா அக்ஸர மின் ذلك فصبر. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதைவிட கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள், அவர்கள் பொறுமையாகத்தான் இருந்தார்கள் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டு ஆறுதல் அடைந்தார்கள் என்பதை புகாரியிலே பார்க்கிறோம். இப்ப நாமும் என்ன செய்ய வேண்டும்? நம்மை பற்றி திருடன் என்பான், கள்ளன் என்பான், அப்படி செய்கிறான், இப்படி செய்கிறான், குடும்பத்தவர்களை கூடுதலாக கவனிக்கிறான், நீதியாக நடக்கவில்லை என்றெல்லாம் எல்லோரும் பேசுவார்கள். சில நேரங்களில் நாம் என்ன சொல்லணும் என்றால், இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய நீதிமானாக இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே குறை கண்டு விட்டார்கள். எவ்வளவு நம்பிக்கை நாணயத்தோடு இருந்தவர்கள் இந்த மார்க்கத்திற்குள் வந்து பணி செய்ய ஆரம்பித்த போது அவர்களை பொய்யன் என்றும், அவர்களை திருடன் என்றும், அவர்களை அநியாயக்காரன் என்றும், அவர்களை சூனியக்காரன் என்றும், அவர்களுடைய முகத்திலே காரி உமிழ்ந்தார்கள், அவர்களுடைய கன்னத்தில் செருப்பால் அடித்திருக்கிறார்கள், கழுத்தை நெரித்திருக்கிறார்கள், அவர்கள் சுஜூது செய்யும் போது அவர்களுடைய தலையிலே அழுகிய ஒட்டகத்தின் குடல்களை போட்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரிக்கை செய்திருக்கிறார்கள் என்றால் நாம் எம்மாத்திரம் என்று நினைத்து கொண்டு இந்த சமுதாயத்திற்கு நல்லது செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், சில மக்கள் இருக்கிறார்கள் அப்படித்தான்.
ஏசுவார்கள், திட்டுவார்கள், அநியாயம் இழைப்பார்கள், கொடுமைப்படுத்துவார்கள், அவதூறுகளை அள்ளி வீசுவார்கள். திரும்ப பாப்பம் அந்த மக்களுக்கே உதவி செய்ய வேண்டும் என்று வந்து நிற்பார்கள். அவர்களுக்கு ஒரு துன்பம் கஷ்டம் என்றால் ஓடோடி வருவார்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று. இது உண்மையிலே அல்லாஹ்விடத்தில் இவர்கள் நல்லவர்கள் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லவர்களுக்கு சொல்லுகிற இன்னும் ஒரு அடையாளம், ஹைருக்கும் மன் யுர்ஜா ஹைருஹு வ யுமனு ஷர்ருஹு. அஹ்மத், திர்மிதி போன்ற ஹதீஸ் நூல்களில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இது. ஹைருக்கும் மன் யுர்ஜா ஹைருஹு, யாருடைய நலவுகளை மக்கள் அதிகம் ஆதரவு வைக்கிறார்களோ, வ யுமனு ஷர்ருஹு, இவனால் நமக்கு தீங்கு வராது என்று யாரை மக்கள் நம்புகிறார்களோ, யாரால் நிறைய பயனடைய வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்களோ, யாரால் அதிக தீங்கு வராது என்று மக்கள் நம்பிக்கை வைக்கிறார்களோ, அவன்தான் நல்ல மனிதன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, சமுதாயத்திலே வாழும்போது மக்கள் நம்மில் நல்லெண்ணம் வைக்க வேண்டும். இந்த அடிப்படையில் வாழ்வதற்கு அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய மக்கள் எப்போதும் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு இருக்கும்போது ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. சஹாபாக்கள் அந்த ஜனாசாவை பாராட்டுகிறார்கள், புகழ்கிறார்கள். நல்ல மனிதர், மௌத்தாகிவிட்டார் என்று அவர்கள் சாட்சி சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வஜபத், வாஜிபாகிவிட்டது என்றார்கள். அதே போன்ற ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு மோசமான ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. அந்த ஜனாசாவை பற்றி மக்கள் சொல்கிறார்கள், போனான், தொலைந்தான், மிகப்பெரிய தொல்லை, இவனால் நிம்மதி இல்லை என்று அவனை பற்றி மோசமாக சொல்லும் போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஜபத், வாஜிபாகிவிட்டது என்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அதற்கும் வாஜிபாகிவிட்டது, இதற்கும் வாஜிபாகிவிட்டது என்றீர்கள், என்ன யா ரசூலுல்லாஹ் என்று கேட்கும் போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அவரை பாராட்டும் போது, நீங்கள் புகழும் போது அல்லாஹ் உங்களுடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொண்டான், எனவே அவருக்கு சுவர்க்கம் வாஜிபாகிவிட்டது என்று சொன்னேன். நீங்கள் ஏசும் போது, திட்டும் போது, மோசமாக சொல்லும் போது அல்லாஹ் உங்களுடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொண்டான், அதனால் அவனுக்கு நரகம் வாஜிபாகிவிட்டது என்று சொன்னேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஹதீஸ்கள் எல்லாம் நாம் நிதானமாக தனிமையிலிருந்து சிந்திக்க வேண்டிய ஹதீஸ்களாகும். ஒரு சமுதாயத்திற்கு ஒரு பாரமான மனிதனாக நான் வாழ்ந்து விடக்கூடாது. சமுதாயம் என்னை பார்க்கும் போதெல்லாம் இவன் வருகிறான், இவன் வந்துவிடக்கூடாது, இவன் இருப்பதே பெரிய ஒரு தொல்லை என்கிற நிலையில் நாம் இருப்போமாக இருந்தால் அது அல்லாஹ்வுடைய பார்வையிலும் நம்மை மோசமானவனாக ஆக்கிவிடும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலம் நமக்கு உணர்த்துகிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல சிறந்த மனிதர்களில் ஒருவராக அடையாளப்படுத்துகிறார்கள். அவர்களிடம் கேட்கப்படுகிறது, ஐயும் நாசி ஹைர் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, மனிதர்களில் மிகவும் சிறந்த மனிதர் யார் என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் தால உம்ருஹு வ ஹஸுன அமலுஹு, யாருடைய ஆயுள் நீடித்து அவருடைய அமல்கள் சிறந்ததாக மாறுகிறதோ அவர் சிறந்த மனிதர் என்றார்கள். ஆயுள் நீடித்து அவருடைய அமல்கள் சிறந்த அமல்களாக மாறினால் அவர் நல்ல மனிதர், சிறந்த மனிதர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். பொதுவாக நமக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சமுதாயத்தின் வயது 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது. அப்போ 65. இப்போ பெரும்பாலும் 65-70க்குள்ள மௌத்தாகுவார். இடையில் எப்போ மௌத்தாகும் என்றது அல்லாஹு ஆலம். அல்லாஹ் 60க்கு மேலே நம்மை வைக்கிறான் என்று சொன்னால் உண்மையிலே நாம் நிதானமாக பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதுக்கு பிறகும் நாம் கெட்டவர்களாக, மோசமானவர்களாக, சமுதாயத்திற்கு அநீதி இழைக்கக்கூடியவர்களாக, சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தால் நாம் நல்லவர்களாக இருக்க முடியாது. அப்ப நல்லவன் யார் என்றால், ஆயுள் நீடிக்கிறது. ஒரு 60 தாண்டிட்டான், 60 தாண்டிய பிறகு அவன் என்ன செய்யணும், பள்ளியோட தொடர்பாகணும், சமுதாயத்திற்கு நல்ல பணிகள் செய்ய வர வேண்டும். இப்போ சில சகோதரர்கள் இருக்கிறார்கள், மாஷா அல்லாஹ், அந்த குறிப்பிட்ட இந்த பென்ஷன் ஆகிற வயதை அடைவார்கள். அடைந்ததற்கு பிறகு அவர்களை நீங்கள் பார்த்தால் அனாதை குழந்தைகளுக்கு உதவி செய்வது, ஏழைகளுக்கு உதவி செய்வது, சமூகத்தில் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவி செய்வது, இவ்வாறான சமுதாய பணிகளிலே ஈடுபடுவார்கள். அதே நேரத்தில் அதிகமாக அவர்களை மஸ்ஜிதிலே நம்ம பார்க்கலாம். முன்சஃபிலே தொழுவார்கள்,
தொழுதுவிட்டு நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பார்கள். அதே போன்று அவர்கள் அதிகமாக குர்ஆனோடு தொடர்பு ஏற்படுத்துவார்கள். மார்க்க நிகழ்ச்சிகளில் கூடுதலாக ஈடுபடுவார்கள். இப்படியான மனிதர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். இது நீங்கள் அல்லாஹுடைய பார்வையில் நல்லவர்கள் என்பதற்குரிய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹைருன் நாஸ் ذுல் கல்பில் மஹ்மூம் வல் லிசானிஸ் சாதிக். மனிதர்களிலே சிறந்தவர் யார் என்று கேட்டால் உண்மை பேசக்கூடியவர். மனிதர்களில் சிறந்தவர் உண்மை பேசக்கூடியவர். அதே போன்று தூய்மையான உள்ளத்தோடு, பொறாமை இல்லாமல், வஞ்சகம் இல்லாமல், குழப்பம் இல்லாமல் நல்ல உள்ளத்தோடு வாழக்கூடியவர் சிறந்த மனிதர் என்று சொன்னார்கள். இப்ப நமக்கு தெரியும் உண்மை பேசுவதன் முக்கியத்துவத்தை இஸ்லாம் எவ்வளவு வலியுறுத்துகிறது என்று. உண்மை நன்மைக்கு வழிகாட்டும், நன்மை சுவர்க்கத்திற்கு வழிகாட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். உண்மையை பொறுத்தவரையில் எல்லா நிலைகளிலும் உண்மை பேச வேண்டும். ஜோக்குக்கு கூட பொய் சொல்லக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. 4 பேரை சிரிக்க வைப்பதற்காக வேண்டி ஒருவர் பொய் சொன்னால் அவர் நரகத்தின் அடித்தட்டில் போடப்படுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு பார்த்தமாக இருந்தால் எல்லாமே பொய் சொல்லுவதில் தான் மகிழ்ச்சியே இருக்கிறது. எல்லாத்துக்கும் பொய் தான். நேரடியாக நடந்த பார்த்த விஷயத்தை கூட திரும்ப கேட்டால் தெளிவாக நான் அப்படி செய்யவில்லை என்று பொய் சொல்லக்கூடிய நிலை. சத்தியம் பண்ண சொன்னால் சத்தியம் பண்றதுக்கும் ரெடி. மஸ்ஜிதுக்கு வந்து சத்தியம் பண்ணுங்கன்னாலும் ரெடி. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நம்முடைய மனங்கள் அந்த அளவுக்கு நோய்வாய்ப்பட்டு விட்டன. அப்ப மனம் நோய்வாய்ப்பட்டு, இதயம் நோய்வாய்ப்பட்டு கரை படிந்திருக்கிறவர்கள், பொறாமையோடு, காழ்ப்புணர்வோடு, வஞ்சகத்தோடு, பெருமையோடு வாழக்கூடியவர்கள் நிச்சயமாக நல்ல மனிதர்களாக இருக்க முடியாது. அதே போன்று பேசினால் பொய்யை பேசக்கூடியவர்கள் நல்ல மனிதர்களாக இருக்க முடியாது. நல்ல மனிதர்கள் பேசினால் உண்மை பேசுவார்கள். அதே நேரத்தில் அவர்களுடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அலா உக்பிருக்கும் பிகைரி இபாதில்லாஹ். அல்லாஹ்வுடைய அடியார்களில் சிறந்தவர்களை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களில் நல்ல மனிதர்களை, சிறந்த மனிதர்களை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என்று கேட்கிறார்கள். கேட்டுவிட்டு சொன்னார்கள், அவ்வஈஃப் அல் முஸ்தத்அஃப் ذுத்தம்ரைனி. அதாவது பலவீனமான மனிதன். பலவீனமான மனிதன் என்று சொன்னால் சமுதாயத்தில் அவனுக்கு பெரிய அந்தஸ்து இருக்காது. அவனை கேட்டால் யாருக்கும் தெரியாது. இன்னார் யார் என்று கேட்டால் பள்ளிக்கு காணுவோம், யார் என்று கேட்டால் தெரியாது. சமுதாயத்தில் அவன் பலவீனப்படுத்தப்பட்டிருப்பான். சமுதாயத்தில் பெரிய இடம் அவனுக்கு இருக்காது. அவன் ஆனால் அல்லாஹ்வுக்காக பணிந்து நடக்கக்கூடியவனாக அவன் இருப்பான். அல்லாஹ்வுக்கு பயந்து பணிந்து நடக்கக்கூடிய மனிதனாக இருப்பான். இவன் சிறந்த மனிதன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்ப நம்முடைய பார்வையில் சிறந்த மனிதன் யார் என்றால், மக்கள் மத்தியில் ஃபேமஸாக இருக்க வேண்டும், மக்கள் மத்தியில் அறிமுகமாக இருக்க வேண்டும், மக்களிடத்தில் நிறைய கொடை கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும், பெரிய போஸ்டில் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் அவரை நல்லவர் என்று சொல்லுவோம். இப்போ சாதாரணமான ஒரு மனிதன், அவருடைய வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, நம்முடைய மகனுக்கு அந்த பிள்ளையை முடிக்கணும் என்று சொன்னால் உடனே என்ன சொல்றோம், இன்றைக்கு அந்த வீடு நமக்கு சரி வராது, அந்த குடும்பம் நமக்கு சரி வராது. ஏன்னு கேட்டால் இப்போ மகன் கேட்கிறான், விரும்பிட்டான் அந்த பிள்ளைய. மகன் கேட்கிறான், ஏன் வாப்பா? அவங்களோட அந்தஸ்து என்ன, நம்மட அந்தஸ்து என்ன? அவங்களுக்கு ஒழுங்கா இருக்கிறதுக்கு ஒரு வீடே இல்லை, யாருண்டே விலாசம் இல்லை. அப்படி இருக்கும் போது நம்ம யாரு? நாம் கோடீஸ்வரர். நம்ம கிட்ட பெரிய வீடு இருக்கிறது, பெரிய பங்களா இருக்கிறது, பெரிய பிசினஸ் இருக்கிறது, சமுதாயத்தில் நம்மை பற்றி நிறைய தெரியும், நம்ம போய் அங்க முடிக்கிறதா என்று அந்த பிள்ளையிடத்தில் மார்க்கம் இருக்கிறது, ஒழுக்கம் இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் சமுதாயத்தில் அது ஒரு பெரிய டாக்டர் ஃபேமிலி, என்ஜினியர் ஃபேமிலி, போடியார் ஃபேமிலி என்று இல்லாத காரணத்தினால் அந்த பெண் வேணாம் என்று சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அடுத்த சைடும் இருக்கிறது. சில மாப்பிள்ளைகள் அங்கு இருந்தால் கூட மக்கள் மதிக்காத நிலையை பார்க்கிறோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சமுதாயத்தில் மக்களால் பெரிய அளவு மதிக்கப்படாமல் அதே நேரத்தில் அல்லாஹ்வுக்காக பணிந்து சிம்பிளாக வாழக்கூடிய மனிதன் இருக்கிறானே, அவன் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லி. உங்களில் மிக சிறந்த மனிதர், நல்ல மனிதர் யார் என்றால் உங்களுடைய மனைவிமாருக்கு யார் நல்லவராக இருக்கிறாரோ அவர்தான் என்றார்கள்.
இப்போ மனைவிமாரோடு நல்ல முறையில் இருப்பவர் மனிதர்களில் சிறந்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சான்று பகர்கிறார்கள். இப்படி பல நல்ல மனிதர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். இங்கே நாம் குறிப்பிட்ட இந்த ஒரு சில நல்ல மனிதர்களை வைத்து பார்க்கும்போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக அவர்களை சொல்லுகிற நேரத்தில் இப்படி சொன்னார்கள், இன்ன ஹியாரக்கும், உங்களில் மிக சிறந்தவர் யார் என்றால் அஹாசினுக்கும் அஹ்லாகா, நல்ல பண்பாடுகள் உள்ளவர் தான் என்று சொன்னார்கள். இப்போ மனிதனிடத்தில் நல்ல ஒழுக்கமும் நல்ல பண்பாடும் வந்தால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அவன் சிறந்தவனாக இருப்பான். நல்ல பண்பாடு இல்லை, பணம் இருக்கி, படிப்பு இருக்கி, பட்டம் இருக்கி, அழகு இருக்கி, அந்தஸ்து இருக்கி, சொத்து இருக்கி, அல்லாஹுடைய பார்வையில் அவன் நல்லவனாக இருக்க மாட்டான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் அவனுடைய பார்வையில் நல்லவர்களாக வாழ்ந்து மரணிக்க நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.